பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை செப்பனியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். என கண்பானவர்களே, இந்த வசனத்தில் தேவன் நமக்கு 3 பெரிய வாக்குத்தத்தங்களை தருகிறார். ஒன்று, தண்டனை அகற்றப்பட்டது. நம்முடைய பாவத்திற்கான தண்டனையை தேவன் நீக்கிவிட்டார். இயேசு சிலுவையில் எடுத்த தியாகத்தின் மூலம் நம்முடைய குற்றம் மன்னிக்கப்பட்டது. அதாவது பாவத்து நிமித்தம் நம் மேலே இருந்த எல்லா விளைவுகளையும் எல்லா தண்டனைகளையும் அவர் அகற்றியிருக்கிறார். இரண்டாவது, நமக்கு விரோதமாய் இருந்த சத்துரு ஒழிக்கப்பட்டார். சத்துரு ஒழிக்கப்பட்டது நிமித்தம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பயம், குற்ற உணர்ச்சி, இவைகள் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கிறது. என கண்பானவர்களே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் முன்னேறாமல் இருப்பதற்கு காரணமே பயம். அவங்க வாழ்க்கையில் கடந்து வருகிற பயந்தாங்க எல்லா தோல்விக்கும் காரணமாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, சத்துருவினால் உனக்கு கொடுக்கப்படுகிற உங்களை தாக்குகிற அந்த பயம் உங்களை விட்டு முற்றிலும் அழிக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, தேவன் உன் எதிராளிகளை, நான் இப்படி சொல்லுவேன், உங்களுக்கு எதிராக இருந்த எல்லா கையெழுத்தையும் கர்த்தர் என்ன செய்துட்டார் தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் இருக்காதபடி, இனி அதனால் எந்த பாதிப்பும் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வரக்கூடாதபடிக்கு அதை உங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்றியிருக்கிறாருங்க. மூன்றாவது, வேதம் சொல்லுகிறது, ராஜா உன் நடுவில் இருக்கிறார். என கண்பானவர்களே, இதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். உன் நடுவில் இயேசு இருக்கிறார். அவர் உன் நடுவில் இருக்கிறதுனால எந்த தீங்கும் பிரைசொல்லால் உங்களுக்கு கடந்து வராதுங்க. இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். நான் சொல்லுவேன், உங்களுக்காக மரித்த இயேசு, உங்களுடைய பாவத்திற்காக மரித்த இயேசு, பாவத்தினால் வந்த விளைவுகளை அழித்த இயேசு, சத்துருடைய எல்லா ஆயுதங்களையும் அவர் உங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்றியிருக்கிறார். இப்போ என்ன தெரியுமா? அவர் உங்களுக்குள்ளே வந்துட்டார். அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு உனக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிறார். அவர் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறதுனால எந்த தீங்கும் உங்களை அணுக முடியாது. பிரைசலார். எந்த சத்துருவின் தாக்குதலும் உங்களை தொட முடியாது. வேதம் சொல்லுகிறது, நீ பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் சந்திக்கிற பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தைரியமாக சொல்லுவேன், தேவன் உன்னோடு இருக்கிறார். நீங்கள் எந்த காரியத்தை குறித்தோ நீங்கள் பயப்பட வேண்டாம். அது சிறிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அவைகளை விட தேவன் பெரியவராக இருக்கிறார். அவர் உன் நடுவில் இருக்கிறார். நான் மறுபடியும் சொல்கிறேன், அந்த சூழ்நிலையின் மத்தியில், அந்த பிரச்சனையின் நடுவில் நீங்கள் பார்க்க வேண்டியது யாரை தெரியுமா? உங்கள் நடுவில் இருக்கிற இயேசுவை பாருங்கள். உங்களோடு கூட இருக்கிற இயேசுவை பாருங்கள். சூழ்நிலைகளை பார்க்காதுங்க, வேதனைகளை பார்க்காதீங்க, போராட்டங்களை பார்க்காதுங்க, அவைகளையெல்லாம் ஜெயித்தவரை பாருங்க.
அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். செபிப்போமா. எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால நீ எங்கள் கூட இருப்பதற்காக நன்றி அப்பா. எங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்துருக்களையும் எல்லா சத்துருடைய போராட்டங்களையும் நீர் அழித்ததற்காக நன்றி. இந்த நாளில் எங்களுக்கு வேண்டிய ஜெயத்தை தாரும். உம்மை மட்டும் நான் நம்புகிறேன், உம்மை சார்ந்து கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.